சென்ட்ரல் சென்ட்ரல் இது என்ன தேசமோடி அம்மையாரே நான் எத்தனையோ தமிழமாக நான் கொண்டு வந்தேன் புதுமையுடன் குருவரன் பொய்யிராதே அந்த பொய் சூதான் விளைக்கும் அந்த இப்படி பாடி பாடி இவங்களெல்லாம் தாளாட்டு தூங்க வைக்கிற பாத்தியா? ரொம்ப புண்ணியம் பண்ணோம்பா நீ. ரொம்ப இசிக்கு மயங்கிறாங்கம்மா. ஆமா சாந்தாலே தரம் எழுகி
சந்தனத்துல இருந்து வாசல கோலம் போட்டுக்கிறாங்களேப்பா. ஆமா பணக்காரரு. அது பக்கத்துல பாரு இன்னொரு கோலம். என்ன கோலம்? எம்மா பொன்னாலே எம்மா பொன்னால தரமெழுகி பூவாலே கோலம் போட்டுக்கிறாங்க. ஆமா இந்த வாசலே இவ்வளவு அழகா இருக்குதுன்னா அரண்மனைகளை பார்த்தா உள்ள வந்து பார்த்தா எப்படி இருக்குதோ எப்படி சொல்லுவோமோ தெரியல. கீழ்வாய் மேல்வாயெல்லாம் அசிங்கமெல்லாம் பேசக்கூடாது. சரிம்மா. இந்த வாசலே அவ்வளவு அழகா இருக்குதுன்னா இந்த வீடை பாக்குறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். எம்மா கணிகேலா எம்மா இது என்ன வீதி? யானை கட்டி இருக்காங்க. எம்மா யானை கட்டோ அம்மா வீதி ஒரு மனுஷனுக்கு சோறு போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. லட்சக்கணக்கான யானை இருக்குது. வரிசையா அந்த யானைக்கெல்லாம் என்னப்பா போடுவாங்க? என்ன போடுறாங்களோ எப்படிப்பா சமாளிப்பாங்க? ஆமா யானை தான் இருக்குதே தவிர இந்த வீதியில ஆளே யாரும் ஒரு ஆள் கூட இல்லையே. ஆள் நட மாட்டமே இல்லையே. ஆள் இருந்தா தானே நம்மள குறி கேட்பாங்க. ஆமா இந்த மிருகம் வந்து நம்மள கேக்குமா? கேட்காது. ஆமா இந்த வீதியை பார்க்கலாம். என்ன வீதி இது? குதிரை கட்டிருக்காங்க. அம்மா குதிரை கட்டா அம்மா குதிரை தான் கட்டிக்கிறாங்க. ஆமா ஆள் நடமாட்டமே இல்ல. எனக்கு ஒரு சந்தேகமே. என்னம்மா? ஆமா யாருன்னு குறியே கேட்க மாட்டாங்களா? அம்மா குறைச்சியம்மா 6 வயசுல இருந்து 60 வயசு வரலையும் ஆம்பளைங்க எல்லாம் காட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கிறாங்களோ. ஓஹோ ராஜாங்க. சரி பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா. உயரமான அரண்மனைக்கு இது பாருமா. ஆமா ஆமா. இந்த அரண்மனையில 100 பேர் இருக்கிறாங்க. சரி பொம்பளைங்களே 100 பேரும் தின்னு போட்டு தேவடைங்க குசு நடக்கிறாங்க. சரிப்பா. அந்த தேவடைங்க கேட்பாங்களா என்ன தெரியலம்மா. எனக்கு ஒரு உதவி செய்யா? நான் பட்டிக்காட்டுல யாராவது ஒரு அட்ரஸ் கட்டினா கூட்டின்னு போய் கூட வீட கட்டுவாங்க. ஆனா டவுன்ல காட்ட மாட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்த அரண்மனையில் போய் நீ குறி கேக்குறீங்களா? நான் வீடு நுழைஞ்சிடறேன். நான் ஜாதியில குறைச்சி ஏண்டி குறைச்சி நீ என் வீட்டுல கால் வச்சு நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு உதவி செய்ய. சரி ஒரு உதவி செய்யா? யாரோ மலைநாட்டு பொறுத்தியா கண்ட மாதிரி குறி சொல்றாளாம். மலையில இருந்து வந்துருக்கிறாளாம். குறி கேக்குறீங்களா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்றியாப்பா? அந்த ஆளுக்காரப்பா எனக்கு எழுது மட்டும் அவ்வளவு பெருசாவா இருக்கும். எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றவன் தான் சின்ன சின்ன மலைக்கிறாங்களோ அவனுக்கு சாமான் கொஞ்சம் பெருசுதான். யாருடா ஆளுகாரவைய? யாரோ மலைநாட்டு குருத்தியா. ஆமா கண்டது கண்டா அப்படி குறி சொல்லுதான். எதனா குறி எதனா கேக்குறீங்களா? ஏ பையா சின்ன வயசுல நானும் பச்சை குத்திக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் முடியாம போயிருச்சு. குறைச்சி பாரு நல்ல நேரம் நம்ம அரண்மனையை தேடி வந்துட்டா, வீட்டை தேடி வந்துட்டா. நாங்கெல்லாம் மேல அடுக்க உப்ரியில இருந்த அரண்மனையில எப்படி இறங்கி வர்றது? குதிக்கிட்டா
டேய் எங்கடா பையா பருத்தி ஏய்யா எங்கடா பருத்திய காணோம் தேவியா 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 என்ன எங்கடா குறத்தி ஏய் பாரு என்னடா உன் கண்ணுங்களையா ராரா புள்ள வைத்தியா டேய் தைரு சத்தியமா சொல்றேன் நானு அவனை மட்டும் எங்க கூட புடிச்சாத்தாத அவன் என்னன்றான் இப்படி இருந்தாவே போதும் ஏமா 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 நான் ஓடி போயிடுறேன் ஒன்னு அடிக்கிறேன் ஏன்னா அந்த வேலை மனமா நிக்கிட்டு குறைச்சியம்மா என்கிட்ட சொல்லிட்டு போன மசுராணிங்க எல்லாம் அவங்க தானா பத்தல 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 எப்படியா பையன் நின்றா அப்படி ஏடா நாங்கெல்லாம் போற பிரியாணி கிரேடி கடல காதாடா சொல்ற தேவடியா பையனே அம்மா மோட்டு மோட்டா இருந்துச்சு அதனால சொல்லி மசராணிங்களா பெரிய மகாராணிங்களா அவங்க பாய்ச்சல வாய் தரங்க இவங்க எல்லாம் ஓரக்கல்ட்டி மாதிரியே இருக்குது என் கழுத்தை பார்த்தா எப்படி தெரியுது அப்படியே நம்ம குண்டு மேல போட்டு அழகா இருக்குதுமா அது எப்படி இருக்குது கழுத்து என் அக்கா பார்த்து சொல்றா நீ நல்லா இருக்குதுமா கழுத்து எப்படி இருக்குது அதுக்கு அப்படியே வாழை மரம் மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்குது அழகா இருக்குதா சொல்லாம வார கழுத்துன்னு சொல்லலாமா வானத்தண்டு மாதிரி அழகா இல்லையா வார கழுத்து இல்ல அவங்க குறை பாசல வாரகத்திரி முட்டைக்கண்ணு கூதி ஓ அவங்க பாசியல ஓரகத்தி தெரியாது அக்கா இந்த குறத்தை பார்த்தா உனக்கு எப்படி தெரியாத ரெண்டு முட்டை கண்ணுக்கு மன்மதர் அதுக்கு மேலே வளர்த்தினாலோ புரித்தி கேளா உன்பதி ஊரிதாசு உண்மையாய் உரைக்கிறானா அன்புடன் பவளமுத்து பாவையார் உழைக்கிறேனே பொன்பொருள் போஜனமும் இந்த பூவையால் அளிப்பேனம்மா அம்மா உன்னை பார்க்கிற போது ஆரோக்கியமாவிரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மன்மதனுடைய மனைவி ரதி தேவியை போல சரி அம்மாவோட அழகாக இருக்கிறீர்கள் அழகா சத்தியமாவே நாங்க எங்கேயுமே பார்க்கலாம் அந்த அம்மாவை கூட ஒரு குறை சொல்லலாம் சரி. நீ ஒரு குறை சொல்ல முடியாது சரிம்மா அதாவது, உன்னுடைய ஊரு தேசத்தை சொன்னதே உண்டானா எங்கிருந்து வரீங்க உன் பேர் என்ன சொன்னதே உண்டானா பொன்பொருள் போஜனம் எல்லாம் நாங்க தரோம் வெகுமதி கொடுக்குறாங்க சன்மானம் வாங்கம்மா நான் எங்கிருந்து வரணும் சொல்லுங்க எந்த நிட நாடு தன்மை சொல்லறியாத மலைநாடு எங்க நாட்டுல 5 வயசுல இருந்து 60 வயசு கிழமை வரைக்கும் யாரும் சொல்லே அறிய மாட்டாங்க சொல்லு தவற மாட்டாங்க பொய் பேச மாட்டாங்க திருட மாட்டாங்க சொல்லறியாத மலைநாடு சோனாஞ்சார் ஈஸ்வர் வாழ்றாரு அந்த தேசமாங்கிறது பாப்பா சொல்லுங்க கொர்த்தி மலைநாடு மலைநாடுன்னு சொல்றா நம்ம நாட்டுல மாட மாளிகை கூட கோபுரம் இருக்கும் அவங்க நாடு எப்படி இருக்கும் கேள்வி அம்மா உங்க நாடு மாதிரி கூட கோபுரம் மாட மாளிகை இந்த மாதிரி ஜெகஜோதி எல்லாம் எங்க நாட்டுல இருக்காது எப்படி இருக்கும் குறத்தியம்மா கல்லழைத்தா
மலைநாடு காடு மெத்த கோடு தனியா எங்க பார்த்தாலும் கல்லதான் பார்க்க முடியுமே தவிர இந்த மாதிரி வீட பார்க்க முடியாதுங்க காட்டுல காடு மெத்த காடு காடு மெத்த காடுன்னா உங்க